வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்இ சேவை ஆன்லைன் மூலமாக எப்படி எப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம தமிழ் டெக் கேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இ சேவை அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டிஎன்இ சேவை சிட்டிசன் லாகின் அந்த மாதிரி இருக்கும். நான் டேரெக்டாக உங்களுக்கு போய் காமிக்கிறேன். டிஎன்இஜிஏ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சிட்டிசன் லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி சிட்டிசன் லாகின் பண்ணுறது எல்லாமே நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் வரும். ஸோ இதில் வந்துட்டு இந்த கேப்சா கோடை டைப் பண்ண சொல்லுவாங்க. நான் அதை கேப்சா கோடை டைப் பண்ணுறேன். ஓகே, கேப்சா கோட் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ்ன்னு இருக்கும். அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதில் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 101 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நேட்டிவ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அது மற்ற சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நான் முடிஞ்சளவு அப்ளேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன், ரிடைரக்ட் ஆகுது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவ்டு அப்ளிகேஷன், ரிட்டன் அப்ளிகேஷன், செக் ஸ்டேட்டஸ், ரீப்ரிண்ட், ரெசிப்ட், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் பாதி பண்ணிகிட்டு இருக்கும்போதே கேன்சல் ஆகிடுச்சு, இல்லை அப்லோட் பண்ண முடியல, ஏதோ எரர் வந்துச்சுன்னா சேவ்டு அப்ளிகேஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் பண்ணிக்கலாம். புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ ரிட்டன் அப்ளிகேஷன் இது எல்லாமே நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, ஸோ ரெசிப்ட் வந்துச்சுன்னா பிரிண்ட் எடுக்க ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷனாக என்னென்னு சொல்கிறேன். இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1988 அப்போவே இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வேலிட் ஃபார் செக்யூரிங் அட்மிஷன் இன் ஆல் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அண்ட் அதர் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூஷன் அண்ட் ஆல்சோ எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அப்போ அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, அப்போ ஃபுல் அட்ரஸ் உள்ள ஏதாட்டி ஒரு ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை மெயினாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர். ஸோ அவங்க அப்பாவோட சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இல்லாட்டி அவங்க அம்மாவோட சர்டிஃபிகேட், இல்லாட்டி சிப்ளிங்ஸ் யார் 2 பேருக்குள்ளதுமே இல்லை அப்படின்னா சிப்ளிங்ஸ் பிரதர் ஆர் சிஸ்டருக்குள்ளே தான் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட். செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் தான் மெயினாக உங்களுக்கு வரும். ஸோ அந்த இதில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டீங்க, செல்ஃப் டிக்ளரேஷன் எப்படி இது பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதை நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் பேசேஜ் ரெடி ஆகும். நீங்கள் எப்படி சிஏஎன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு சிஏஎன் காப்பி வச்சு தான் உங்களுக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளை ஆகும். அது நீங்கள் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் பண்ணுற ஸ்டேஜ் போகும்போது தான் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு சைன் பண்ணிவிட்டு சேம் இதை ஸ்கேன் பண்ணி திருப்பி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை மற்ற யாருக்கும் ஸ்கேன் பண்ணி கொடுக்காதீங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ உங்கள் நேம் வச்சு உங்களுக்கு போகும். ஸோ இதெல்லாம் எனக்கு கரெக்டாக கொடுத்துருக்கேன்ட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும் பண்ணாதீங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த வீடியோஸ்லையுமே செல்ஃப் டிக்ளரேஷன் லிங்க் எதாவது அட்டாச் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்குள்ளதை நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்சி காஸ்ட்டுக்குள்ளது, ஸோ கம்யூனிட்டிக்குள்ளது. ஸோ டிஎன்சி கம்யூனிட்டி நமக்கு இப்போ தேவைப்படாது. அப்படி டிஎன்சி கம்யூனிட்டி இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 60 rupees போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ அதில் வந்து ப்ரொசீட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ நான் ப்ரொசீட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் சிஏ நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ரிஜிஸ்டர் சிஏன்னு ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எப்படி ஈஸியாக சிஏ நம்பர்ஸ் சர்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து டைப் பண்ணுறேன். மொபைல் நம்பர் கொடுத்தா ஈஸியாக சர்ச் வந்துடும். ஓகே, நான் மொபைல் நம்பர் கொடுத்து டைப் பண்ணிவிட்டு நான் சர்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சிஎன் வந்து எனக்கு உடனே வந்துருச்சு. ஸோ அந்த மொபைல் உள்ள நம்பர்ஸ்லாம் வந்துடும். ஸோ இந்த மொபைல் நம்பரில் டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி நீங்கள் கொடுக்காதீங்க. ஸோ இந்த டைப் பண்ணுற ஆப்ஷனே வராது. ஸோ இதில் வந்து டிக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டிக் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டிக் கொடுத்த உடனே அந்த மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வந்துடும். ஸோ இதில் ஜென்ரேட் ஓடிபி ஸோ அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஓடிபி ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் மொபைல் லாகின் பண்ணி நீங்கள் ஓடிபி கொடுக்கும், அதை இங்கே ஓடிபி டைப் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஓடிபி வந்துச்சு. ஓடிபி டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி நான் கொடுக்குறேன். ஓகே, யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் எனேபிள் ஆகுது. ப்ரொசீட், எடிட் சிஏஎன் டீட்டெயில், சேவ் அஸ் நியூ. ஸோ பார்த்தீங்கன்னா எடிட் சிஏஎன் டீட்டெயில் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சிஏஎனில் வந்து உங்கள் அப்ளிகண்ட்டோட நேம், உங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஸோ இந்த 3மே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. மற்ற எதை இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ், நேம் அப்படி சேஞ்ச் பண்ணால் மற்றவங்க அட்ரஸ் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அவங்களோட அப்ளிகண்ட்டோட நேம், ஆதார் டீட்டெயில்ஸ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் ப்ரொசீட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ரொசீட் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ண சிஏஎன் ஃபில் பண்ணது வேறு ஒன்றும் கிடையாது. அந்த டேட்டாஸ் ஒன் டைம் ஃபில் பண்ணால் போதும். எல்லா நீங்கள் சிஏஎன் நம்பர் வச்சு எங்கேனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஃபுல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதுதான் இதில் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ அது எல்லாமே நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு எடுத்து வந்து கரெக்டாக எடுத்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இதில் கீழே தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபாதர்ஸோட கம்யூனிட்டி என்ன கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மதர்ஸோட கம்யூனிட்டி, அவங்க அம்மாவோட கம்யூனிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாதரோட காஸ்ட், அவங்களோட காஸ்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இதை தப்பாக சூஸ் பண்ணிங்கன்னா மாற்ற முடியாது. ஸோ மதர் காஸ்ட்டு அதையும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நீங்கள் இதில் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இது வந்துடும். ஸோ இதில் வந்து சிலவங்க பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து 2 பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் உங்கள் ஃபாதருக்குள்ள காஸ்ட் கரெக்டாக, மதருக்குள்ள காஸ்ட் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெக்வெஸ்ட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா பிசி அதான் வரும். ஸோ நம்ம பிசி தான் சூஸ் பண்ணிக்கனால பிசி வருது. ஸோ அதுக்கப்புறம் ரெக்வெஸ்டட் காஸ்ட் வந்து எந்த காஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் டபுள் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க. வேறு காஸ்ட் அப்படின்னா ஃபாதர் ஒரு காஸ்ட், மதர் ஒரு காஸ்ட் அப்படின்னா ஸோ இல்லை டபுள் ஆப்ஷன் ட்ராப் டவுனில் வரும். இப்போ 2 பேருமே சேம் அப்படின்னால சிங்கிள் காஸ்ட் தான் வருது. ஸோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனி ஆஃப் த அப்ளிகண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பெர்மனன்ட் ஆன்லைன் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை காமன் ரெவன்யூ அத்தாரிட்டி. ஆன்லைனில் இதே மாதிரி அப்ளை பண்ணி உங்கள் ஃபேமிலியில் மெம்பர்ஸ் யாராட்டி வாங்கியிருக்காங்களான்னு கேட்டாங்க. ஸோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லை அப்படின்னா நோ ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ ஒன் டைம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நான் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நான் சப்மிட் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே இதுதான் மெயினான ஆப்ஷன். நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க, ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அந்த இதில் ஃப்ரண்ட்டில் சொன்னது தான். ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் மதர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் சிப்ளிங்ஸ், இது ஏதாட்டி ஒன்று. செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட். ஸோ இதுதான் இந்த இடத்துல தான் வரும் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் செல்ஃப் டிக்ளரேஷன் பற்றி உங்களுக்கு இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் தான் செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கும். அதில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணாலே போதும் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிரும். ஸோ எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நான் கொடுத்த சிஏஎன் டீட்டெயில்ஸ் வச்சு அவங்களோட நேம், அவங்களோட பேர், ஸோ எல்லாமே கிளியராக வந்துடும். ஸோ 8 வந்து பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட். ஸோ இதில் தான் சைன் போடணும். ஸோ இப்போ வந்து சில்ட்ரன் பிலோ 5 இயர்ஸ் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களோட அப்பா வந்து சைன் போடணும். சைன் போட்டு கார்டியன் அப்படின்னு போடுவாங்க. கார்டியன் போடுற அவங்க ஃபாதர், அவங்கள அப்பா நேம் மேலே இருக்கனால ஸோ அவங்க அப்பா சைன் போட்டால் போதும், சில்ட்ரன் சைன் போட முடியாதனால. சரிங்களா? ஸோ அதனால் இதை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபார்ம் வந்து மற்ற யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. இந்த ஃபார்ம் ஷேர் பண்ணிங்கன்னா என்ன இஷ்யூஸ் வரும்னா ஸோ இதனால இந்த நான் என்ன சட்ட ரீதியாக அட்மிஷன் எடுப்பாங்க, இந்த சண்டை வரும் அப்படின்னால ஸோ இந்த ஃபார்ம் வந்து இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் செக்ஷனில் மட்டும்தான் வரும். உங்களுக்குள்ளதை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மற்ற யாருக்கும் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதனால் அதுக்காக தான் டிக்ளரேஷனுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் பற்றி இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது நான் உள்ள போகிறேன். ஸோ டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் சப்போர்ட்டட் ஃபைல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் ஃபைல்ஸ் வந்து பிடிஎஃப், ஜேபிஜி ஃபார்மேட், ஜிஃப், பிஎன்ஜி. சப்போர்ட்டட் ஃபைல் சைஸ் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து 200 KB சைஸ் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டட் ஃபைல் சைஸ் ஆஃப் ஃபோட்டோ வந்து 50 KB கொடுத்துருக்காங்க. நான் ஃபோட்டோவுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். ஃபோட்டோ சைஸ் வந்து 250x250 அந்த சைட்டில் பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி எடுங்க. ஸோ அந்த மாதிரி சைஸில் எடுத்திங்கன்னா தான் அப்ரூவ் ஆகும். இல்லாட்டி அதை ரிஜெக்ட் பண்ணுறோம். ரிஜெக்ட் மீன்ஸ் அப்ரூவ் ஆகாது, அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ செலக்ட்னு இருக்கும், இல்லை ட்ராப் டவுனில் ஃபோட்டோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இல்லை ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுற ஃபோல்டரோட நேம் இருக்கும். ஸோ அவங்க நேம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபோட்டோவோட சைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா 250x250 போட்டிருக்கேன். 20 KB தான் சைஸ் இருக்குது.
ஸோ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே இதில் அப்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி எனக்கு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் ஆகிடுச்சு. கீழே வந்துருச்சோம், அப்லோட் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுக்கு டாக்குமெண்டேஷன் நம்பர் மேண்டரி ஃபோட்டோக்கு. நெக்ஸ்ட்டு நான் இதில் செலக்ட் ட்ராப் டவுனில் எனி அட்ரஸ் ப்ரூஃப் அதை சூஸ் பண்ணுறேன். இதில் நான் கிளிக் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், அட்ரஸ் ப்ரூஃப் ஆட் பண்ணுறேன். ஸோ அட்ரஸ் ப்ரூஃபை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ்க்குள்ளே வச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இது சூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ சைஸ் கம்மியாக தான் நமக்கு இது பண்ணணும். ஸோ 200 KB தான் அலோவ் பண்ணுவோம். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்னு ஓப்பன் பண்ணிவிட்டேன். இல்லை அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்டர் டாக்குமெண்ட் நம்பர். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் எதை ப்ரூஃப் கொடுக்கீங்களோ அதோட டாக்குமெண்டேஷன் நம்பர் கொடுக்குறோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நான் அட்ரஸ் ப்ரூஃபுக்கான டாக்குமெண்டேஷன் நம்பர் இதில் சைட்ஸில் டைப் பண்ணுறேன். ஸோ இதில் உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் ரேஷன் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர் கொடுங்க. இல்லை வேறு எதாவது அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ் ப்ரூஃப்லேயே ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடியை நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் கொடுக்குறேன். ஸோ நான் ஆட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ் ப்ரூஃபை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன். இதில் அப்லோட். ஓகே, அப்லோட் கொடுத்துட்டேன். ஸோ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு அட்ரஸ் ப்ரூஃபு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர், இல்லாட்டி அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது பண்ணி கேட்குறாங்க. ஸோ நான் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ட்ராப் டவுனில் சூஸ் பண்ணுறேன். ஸோ டாக்குமெண்டேஷன் நம்பர், அதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்கும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு இதில் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக எல்லாமே டைப் பண்ணுங்கள். தப்பாக டைப் பண்ணால் நீங்கள் திருப்பி சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள், மாற்றி அப்லோட் பண்ணிடாதீங்க. நான் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அப்லோடு. ஓகே, அப்லோடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம 3 இது கொடுத்தாச்சு. ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் தான். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேருந்தே செல்ஃப் டிக்ளரேஷன் டெவலப் பண்ணணும். இங்கேருந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அந்த ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணணும். இதில் சிக்னேச்சர் ஆஃப் த சைன், ஃபாதர் ஆஃப் த கார்டியன் அவங்க சைன் பண்ணுங்கள். சைன் பண்ணி திருப்பியும் ஸ்கேன் பண்ணி இதில் தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு திடீர்னு ஸ்கேனர் ஒர்க் ஆகல, நம்மளால் இல்லாட்டி தான் ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட் மட்டும் லாகின் வச்சுக்கோங்க. இது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சேவ் அப்ளிகேஷனில் நமக்கு அப்ளிகேஷனில் இருக்கும், அதில் பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு டெலிட், வியூ, அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படி 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ எனக்கு டேரெக்டாக இருக்கனால நான் டேரெக்டாக இதிலே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து திருப்பி ட்ராப் டவுனில் சூஸ் பண்ணுறேன் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகண்ட். ஸோ இதுக்கு டாக்குமெண்டேஷன் நம்பர் தேவை கிடையாது. ஸோ இதில் ஆட் கிளிக் பண்ணுறேன், செல்ஃப் டிக்ளரேஷன் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினாக உள்ளது. சரி, இப்போ நான் சொல்கிறேன் செல்ஃப் டிக்ளரேஷன் பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அந்த டவுட்ஸ்க்கு தான் நான் இஷ்யூ சொல்கிறேன். செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் இதில் தான் அப்டேட் டெவலப் பண்ண முடியும். உங்களுக்குள்ளதை நீங்கள் மட்டும் தான் டெவலப் பண்ணணும். மற்ற யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணாமல் நீங்கள் இதில் ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் இதில் ரைட் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சைன் பண்ணணும். சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி திருப்பி இதில் அப்லோட் பண்ணுங்கள். மற்றபடி இது வந்து மற்ற யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணால் ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் மேக் பேமெண்ட் கொடுக்க போகிறேன். பேமெண்ட் அமௌண்ட் வரை போடுதாங்க. ஸோ நான் மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். எல்லாமே நம்ம கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்சாக்ஷன் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. ஸோ டிரான்சாக்ஷன் நம்பர் ஷோ ஆகுது, கஸ்டமர் நம்பர், ஃபோன் நம்பருக்கு தான் இருக்குது. ஸோ என்ன சர்வீஸ்க்காக இது பண்ணுறோம், கஸ்டமர் நேம் வந்து ஸ்டார்டிங் நேம் மட்டும் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் மோட் கொடுத்துருக்காங்க, ஆன்லைன். அப்போ எந்த இதுன்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சார்ஜஸ். அப்போ இது வந்து அக்ரிங்கிறத டிக் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் வைல் டூயிங் டிரான்சாக்ஷன் ஆஃப் பேமெண்ட்ஸ் இதில் எதுவும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா மார்னிங் 8 AM 7 PM இல்லாட்டி மெயில் இந்த இதுக்கு அனுப்புங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன், அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ பேமெண்ட் பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணலாம், இல்லை ஆக்சஸ்க்கு இந்த இதை வச்சு கிரெடிட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு, நம்ம டெபிட் கார்டில் இந்த ஆப்ஷன்ஸ், இந்த கார்டை வச்சு நீங்கள் பே பண்ணலாம். டெபிட் கார்டு ப்ளஸ் ATM பின். ஸோ இதில் உங்கள் பேங்க் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேங்க்கை வச்சு பே பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த பேங்க் மட்டும் தான் டெபிட் கார்டு ப்ளஸ் ஏடிஎம் பின் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டர்நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. இல்லை ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இல்லை உங்கள் பேங்க் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். எல்லா பேங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பே பண்ணிக்கலாம். இல்லாட்டி QR கோடு, இப்போ எல்லாமே QR கோடு கூகுள் பே ஆப் யூஸ் பண்ணுறதுனால கூகுள் பே இது யூஸ் பண்ணுறாங்க. இல்லாட்டி UPI. ஸோ இதை வந்து QR கோடு வச்சு நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். இல்லை UPI ஐடி வச்சும் பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இதில் QR கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சு நான் இதில் பண்ணுறேன். ஸோ இதில் மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இதில் இது காமிக்குது. இல்லாட்டி என்டர் யுவர் பியான்னு கேட்கு. இல்லாட்டி நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் பே பண்ணலாம் அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ நான் என்னோடய கூகுள் பே இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஓகே, ஸ்கேனிங் ஆயிடுச்சு. பே அப்படின்னு ஆப்ஷன் வரும். நான் அதில் வந்து பே பண்ணுறேன். ஸோ நான் என்னோடய அக்கௌண்ட்டில் வச்சு நான் ஃபுல்லாமே பே பண்ணுறேன். ஸோ நான் இங்கே லோக்கல்லே நான் பே பண்ணிவிட்டேன். இல்லாட்டி உங்கள் ஐடி வச்சு கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் பேயில் வரும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பே பண்ணிங்கனாலே பேமெண்ட் ஆகிருக்கும். பேமெண்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் ஆகிருச்சு. பேமெண்ட் ஆனோடனே இந்த இது டிஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிருச்சு, ஆகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பேமெண்ட் ஆகிடுச்சுனால எனக்கு 60 rupees இதாகிடுச்சு, டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பேமெண்ட் இது ரீடைரக்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் முடிஞ்ச உடனே பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்துடுது. இதை பிரிண்ட் ரிசிப்ட்னு இருக்கும். நீங்கள் அதை பிரிண்ட் ரிசிப்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான உங்களுக்கு ஒப்புகை சீட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான உள்ளது. ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரூஃப்காக நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ப்ரூஃப்காக நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து நான் டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இவ்வளோ தான் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறது. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஆன்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு டைம் இது ஃபுல்லாமே நீங்கள் ப்ரொசீஜர் ஃபுல்லாமே ஃபுல்லாக லென்த்தியான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பொறுமையாக நிப்பாட்டி எதுவாக பாருங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். இதை தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் கரெக்டாக ஃபுல்லாக பாருங்கள்.